ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உன் வாழ்க்கை உன் கையில் டெய்லி எம்சிக்யூ செக்ஷனில் இன்னைக்கு நம்ம சில எம்சிக்யூஸ் இம்பார்ட்டண்டான ஈஸியான எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நார்மல் யூரின் அவுட்புட் இன் அடல்ட்ஸ் பெர் ஹவர். இது ஈஸியான டைரக்ட் கொஷின் தான். 30 ml per hour. ஸோ பெர் கேஜிக்கு 0.5 ml per hour இருக்கு. ஸோ 60 kg இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா 60 into 0.5, ஸோ 30 ml per hour is a normal. Next question, a patient suddenly develops hypotension, wheezing and urticaria after IV antibiotic. ஸோ பேஷண்ட் வந்து இப்போ hypotension, wheezing, urticaria after IV antibiotic. ஸோ பேஷண்ட் வந்து அனஃபைலேட்டிக் பேஷண்ட்க்கு அனஃபைலேசிஸ் ரியாக்ஷன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அனஃபைலேட்டிக் ரியாக்ஷனாலே உங்க ஞாபகத்துல எப்பவுமே அட்ரினலின் இருக்கணும். ஐஎம் 0.5 ml அட்ரினலின் ஐஎம்மா கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுதான், அதுக்கப்புறம் தான் ஆன்டிஹிஸ்டமின். ஸோ அட்ரினலின் இஸ் த ஃபர்ஸ்ட் லைஃப் சேவிங் ட்ரக். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடா எல்லா நார்செட்டுக்குமே வரக்கூடிய கொஸ்டின். அனஃபைலேட்டிக் ரியாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து அட்ரினலின் 0.5 ml ஐஎம்மா கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஷண்ட் வித் ஹெட் இன்ஜுரி GCS 6 என்ன இண்டிகேட்? இதுவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 6 அப்படிங்கிறது சிவியர் பிரைன் இன்ஜுரி. ஸோ 8 அதுக்கு கீழே போனால் லெஸ் தென் 8 அது லெஸ் தென் 8 வந்து சிவியர் பிரைன் இன்ஜுரி. ஸோ GCS 8 இருக்குனாலே நம்ம இமீடியட்டா ஏர்வே சப்போர்ட் கொடுக்கணும், பேஷண்ட் இன்டிபேட் பண்ணணும், இந்த மாதிரி ஏர்வே சப்போர்ட் கொடுக்கணும். சிவியர் ஹெட் இன்ஜுரி. A patient on insulin therapy becomes confused, sweating, heart rate 120, tachycardia, glucose 40. ஸோ என்ன இமீடியட் ட்ரீட்மெண்ட்? ஸோ இதில் சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது பேஷண்ட் வந்து ஹைப்போகிளேசிமியாலாம் இருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் நம்ம என்ன பண்ணுவோம், இமீடியட்டா IV டெக்ஸ்ட்ரோஸ். ஒருவேளை வீட்டில் இருக்கும், நம்மளால டக்குன்னு IV டெக்ஸ்ட்ரோஸ் இமீடியட்டா கொடுக்க முடியாது. பட் பேஷண்ட் கான்சியஸா இருக்காங்கன்னா நம்ம ஓரலா ஏதாவது கொடுக்கலாம். பட் பேஷண்ட் அன்கான்சியஸா இருக்கும்போது நம்ம ஓரலா எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டல் செட்டப்ல நம்ம இமீடியட்டா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இமீடியட் ட்ரீட்மெண்ட் வந்து IV டெக்ஸ்ட்ரோஸ் தான். A patient with chest pain radiating to left arm, ECGல ST elevation. ஸோ இந்த ரெண்டு சிம்டம்ஸ் வச்சு நம்ம இது MI, சஸ்பெக்டட் MI, இது MIன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ட்ரக் கிவன் இன் எமர்ஜென்சி. MI சஸ்பெக்ட் பண்றோம், டக்குன்னு என்ன ட்ரக் கொடுப்போம் அப்படின்னா ஆஸ்பிரின். ஓரலா ஆஸ்பிரின் கொடுக்கலாம். பேஷண்ட்க்கு சூ பண்ண கொடுக்கலாம் ஆஸ்பிரின். ஏன்னா அப்சார்ப்ஷன் வந்து சூ பண்ணா அதிகமா இருக்கும், ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமீடியட்டா இந்த ஆன்டி பிளேட்லெட் ஏஜென்டான இந்த ஆஸ்பிரின் கொடுக்கறதுனால பிளட் கிளாட் வந்து இன்னும் வேர்ஸ் கெட்டிங் இட் ப்ரிவென்ட் டு கெட்டிங் வேர்ஸ். ஸோ அதனால மொர்டாலிட்டியை 20% to 30% வரை ரெடியூஸ் பண்றதா சொல்றாங்க. A patient with ARDS has severe hypoxemia, not improved with oxygen, best ventilator strategy. ஸோ ARDS பேஷண்ட்டுக்கு முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னா சிவியர் ஹைபாக்சிமியா. எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தாலும் வென்டிலேட்டர்லேயே பேஷண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு 70% தான் சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ வென்டிலேட்டர்ல முக்கியமான என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா ஹை பீப். பொதுவாக நார்மலாக ஒரு கேஸ் இருக்காங்க, நார்மல் மற்ற பேஷண்ட்ஸ் வந்து வென்டிலேட்டர் இருக்காங்க, அவங்களுக்கு 5 to 8 வந்து நம்ம பீப் கொடுப்போம். ஆனால் வந்து ARDS பேஷண்ட்க்கு மட்டும் 10 to 15 சென்டிமீட்டர் வரை ஹை பீப் கொடுப்போம். இதுவும் லாஸ்ட் தடவை நார்செட்ல வந்த கொஸ்டின். ஸோ ARDS பேஷண்ட்டுக்கு ஹை பீப் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 to 15 வரை போகலாம், பீப் செட் பண்ணலாம். ஏன் ஹை பீப் வைக்கிறோம்னா இது வந்து எப்பயுமே ஆல்வியோலரை வந்து ஓப்பனாகவே வச்சிருப்போம், அதனால இட்ஸ் ப்ரிவென்ட் டு ஆல்வியோலர் கொலாப்ஸ். A newborn with spina bifida, mother history shows no antenatal supplements, which deficiency? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டின், அது போ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடா அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ ஸ்பைனா பைவிடா நியூரல் டியூப் டிஃபெக்ட். ஸோ அதுக்கு என்ன ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஆன்டிநேட்டல் விட்டமின், ஃபோலிக் ஆசிட். A patient with Parkinson disease shows tremor and rigidity, drug of choice. Parkinson disease என்ன? Decreased dopamine. ஸோ அதுதான் பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ அதுக்கு டோப்பா கொடுக்கறதா, ஸோ லீவோ டோப்பா தான் ஆன்சர்.
Levodopa is the most effective gold standard treatment for Parkinson disease. A patient with TB taking Rifampicin complains orange urine. So nursing action, Rifampicin orange urine. So நம்மளுக்கு தெரியும் Rifampicin சைடு எஃபெக்ட் ஆரஞ்ச் யூரின். ஸோ பேஷண்ட்டுக்கு தெரியாது. இன்கேஸ் அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம பேஷண்ட்டை ரீஅஷூர் பேஷண்ட். ஆன்சர், Rifampicin சாப்பிட்டா ஆரஞ்சு கலர் யூரின் நார்மல் சைடு எஃபெக்ட்னு பேஷண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். A diabetic patient has fruity breath, Kushmal breathing, glucose 450. So இது வந்து டைரக்ட் கொஸ்டின். fruity breath, Kushmal breathing, glucose 450. இது எல்லாமே diabetic ketoacidosis-ஓட symptoms. diabetic ketoacidosis. A patient with renal failure, tall peaked T waves, CCG-ல. So என்ன tall peaked T waves இருந்தாலே hyperkalemia. பாருங்க, டால் பீக்டு டி வேவ் இருக்கு. அதே இது ஹைப்போகெலிமியால டி வேவ் வந்து இன்வர்ஷனா இருக்கு, பட் யூவே வந்து ப்ரொலாங்டா இருக்கு. ப்ராமினன்ட் யூவே வந்து நல்லா தெரியுது, ப்ராமினன்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் ஹைப்பர்ல டால் பீக்டு டி வேவ், ஹைப்போகெலிமியால ப்ராமினன்ட் யூ வேவ். A patient suddenly develops facial droop, slurred speech and weakness on right side. First and best investigation. Facial droop, slurred speech, weakness. So இது எல்லாமே ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ். சஸ்பெக்டட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிடி பிரெயின் தான். அந்த ஸ்ட்ரோக் எதனால, ப்ளீடிங்னாலயா கிளாட்னாலயா, ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றதுக்கு சிடி பிரெயின் தான் ஃபர்ஸ்ட். A patient with asthma attack is using accessory muscles and SpO2 88%. ஃபர்ஸ்ட் லைன் bronchodilator அப்படின்னாலே salbutamol தான். நெக்ஸ்ட், a patient on warfarin develops bleeding. Antidote. ஸோ warfarin வந்து இருக்கிற பேஷண்ட்க்கு ப்ளீடிங். ஸோ ஆன்டிடோட் விட்டமின் கே. புரோட்டமின் சல்ஃபேட் வந்து ஹெப்பாரினோடைய ஆன்டிடோட், ஹெப்பாரின். நாலக்ஸோன் வந்து மார்பின், ஓபியாய்ட்ஸ். இது அட்ரோபின், ஓபிசி பாய்சன். ஓகே, விட்டமின் கே. இந்த வார்ஃபாரின் எடுக்கிற பேஷண்ட்க்கு நம்ம என்ன மானிட்டர் பண்ணுவோம்? PTINR, PT ப்ரோத்ரோம்பின் டைம் 10 to 13.5 seconds நார்மல், INR 0.8 to 1.1. பட் வார்ஃபாரின் எடுக்கிற பேஷண்ட்டுக்கு தெரபியூட்டிக் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த 10 to 13.5 விட 1.5 to 2 times. INR வந்து 2 to 3. பட் இன்னொன்று இருக்கு, மெக்கானிக்கல் ஹார்ட் வால்வ்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து 2.5 to 3.5 வரை தெரபியூட்டிக் ரேஞ்ச். அவங்க மெக்கானிக்கல் ஹார்ட் வால்வ்ஸ் பொறுத்து இருக்கிற பேஷண்ட், வார்ஃபாரின் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு தெரபியூட்டிக் INR ரேஞ்ச் வந்து 2.5 to 3.5. A newborn Apgar score is 4 at 1 minute. What does it indicate? So 4 வந்து moderate depression. 3க்கு கீழே போனா சிவியர், நார்மல் வந்து 7 to 10, moderate 4 to 6, சிவியர் வந்து 0 to 3. ஸோ 4 வந்து moderate. இது அப்கார் ஸ்கோர் காலம். ஆல்ரெடி GCS வந்து நீங்க டெய்லி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சேர்த்து இந்த அப்கார் காலமையும் டெய்லி படிக்க ஆரம்பிங்க. ஆக்டிவிட்டி, பல்ஸ், கிரைமேஸ், அப்பியரன்ஸ், ரெஸ்பிரேஷன், இந்த 5 இதை வச்சுதான் வந்து இந்த அப்கார் ஸ்கோர். பேபி பார்னான வித்தின் 1 minute இந்த அப்கார் ஸ்கோர் பார்க்குறோம். ஸோ இந்த காலமையும் டெய்லி படிங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பேஷண்ட் வித் தைராய்டு ஸ்ட்ராம் ஷோஸ் ஹை ஃபீவர், டாக்கிகார்டியா, அஜிடேஷன். ஸோ தைராய்டு ஸ்ட்ராம்னா என்ன? ஹைப்பர் தைராய்டிசம் ட்ரீட் பண்ணாம விட்டுருந்த அன்ட்ரீட்டட் ஹைப்பர் தைராய்டிசம், அதனால வரக்கூடியதான் தைராய்டு ஸ்ட்ராம். அவங்களுக்கு ஹை ஃபீவர், டாக்கிகார்டியா, அஜிடேஷன்லாம் இருக்கும். எமர்ஜென்சி ட்ரக் என்ன? ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ ஆன்டி தைராய்டு மெடிகேஷன் தான் ப்ரொபைல் தியோ, PTUன்னு சொல்லுவோம், ப்ரொபைல் தியோ இரோசல். ஸோ ஆன்டி தைராய்டு மெடிகேஷன் தான் இதுக்கு ட்ரக். அடுத்து பிளசண்டா, மோனோகொரியோனிக், மோனோ அம்னியோட்டிக் பிளசண்டா. இது இமேஜ்டு பேஸ் கொஸ்டின்ல வரலாம். MCMA, மோனோகொரியோனிக், மோனோ அம்னியோட்டிக். ஸோ பாருங்க, கார்டு ரெண்டுமே எவ்வளவு கிட்ட இருக்கு, நடுவுல எந்த செப்பரேஷனுமே இல்லை.
ஸோ இதுதான் வந்து நடுவில் எந்த செப்பரேஷனுமே இல்லை, கார்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு. ஸோ இதான் மோனோகுரியானிக் மோனோ அம்னியோட்டிக் பிளசண்டா. இன்னொரு இமேஜ் பார்த்துடலாம். இதுவும் அப்படிதான், கார்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு, நடுவில் எந்த செப்பரேஷனுமே இல்லை. ஸோ எம்சிஎம்ஏ பிளசண்டா, இது இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ல வரலாம். அடுத்து மோனோகுரியானிக் டை அம்னியோட்டிக் பிளசண்டா, அது பார்த்துடலாம். கார்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாருங்க, இந்த கார்டு இங்கே இருக்கு, இந்த கார்டு இங்கே இருக்கு, நடுவில் ஒரு செப்பரேஷன் நம்மளுக்கு தெரியுது. அதாவது மேலே உள்ள அந்த லேயர் கொரியோனிக் ஒன்று தான், உள்ள இருக்கிற அம்னோட்டிக் 2 வேற டிவைட் ஆயிருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தெரியுது நல்லாவே. வெசல்ஸ் எல்லாமே எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கு பாருங்க, வெசல்ஸ்ல எந்த கனெக்ஷனும் இல்லை, இது இதோட முடிஞ்சிருக்கு, இது இதோட முடிஞ்சிருக்கு. ஸோ இது மோனோ கொரியானிக் டை அம்னியோட்டிக் பிளசண்டா. ஓகே, அடுத்து டிசிடிஏ டை கொரியோனிக் டை அம்னியோட்டிக் பிளசண்டா. பார்த்தாலே தெரியுது, மேலே கொரியோனிக்கும் 2 டிவிஷன் நல்லாவே செப்பரேட் ஆயிருக்கிறது தெரியுது. ஸோ இதான் டிசிடிஏ பிளசண்டா, டிசிடிஏ ட்வின்னோட பிளசண்டா. இது இமேஜ் பேஸ்ட் கொஷின்ல வரலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது டிசிடிஏ, இது மோனோகுரியானிக் டை டிசிடிஏ, எம்சிடிஏ, இது டிசிடிஏ, இது எம்சிஎம்ஏ. போன தடவை நார்செட்ல இந்த கொஷின் தான் வந்துச்சு, இந்த கொஷின் தான் நார்செட் 9 அந்த இமேஜ் பேஸ் கொஷின். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வீடியோ எம்சிக்யூ வீடியோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.